இருக்கா. அப்போ நான் பேசுனது நீ நம்பல? இல்லக்கா, அத்தை ஏதோ மேக்கப்லாம் போட்டுட்டு பேசினாவன்னு சொன்னால. அவங்கள பாரு, எப்பயும் போல சிம்பிளா தானே இருக்காவ. நீ தான் ஏதோ கனவு கண்டுட்டு வந்து பேசுறான்னு நினைக்கிறேன்க்கா. ஆமா, நான் கனவு கண்டு வந்து பேசுறேன். இந்த குழந்தை என் கூட சேர்ந்து கனவு கண்டு வந்து பேசிட்டு இருக்கா. நிரோஜா, நான் தான் ஏதோ தெரியாம கனவு கண்டு வந்து பேசின்னு வச்சுக்க. இந்த குழந்தை எதுக்காக பேசணும் நீயே சொல்லு. ஏய் குழந்தை, இந்த மீன்காரியை நீ பாத்தியா இல்லையா? வெளியே நின்னுட்டு மேக்கப் போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன பேச்சு பேசுனா? ஆமா ஓனர், மீன்காரக்கா அப்படிதான் இருந்தாவ, அப்படிதான் பேசுனவ நானும் பார்த்தேன். மீன்காரக்கா அவிய அப்படிலாம் சொல்லல. அவிய சொன்னாலும் நான் பேச மாட்டேன். ஆனா நான் கண்ணால உங்களை பார்த்தேன், அதனால தான் வந்து பேசிட்டு இருக்கேன். உங்களை தாக்க பார்த்தேன். ஆனா ஆளு செட்டப்பு கெட்டப்பு எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதே முடி, இதே மொழி, இதே மூஞ்சி. ஆனா கலர் வேற, காஸ்டியூம் வேற. புரியாது மீன்காரி, உனக்கு புரியவே புரியாது. வேஷம் போட்டது எல்லாம் மறந்து போயிருக்கா. பேதி எடுப்பா மீன்காரி, என்கிட்ட கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. என் தங்கச்சிய கொண்டாம்படிய பிடிச்சு தெருவுல தர தரன்னு இழுத்துட்டு வருவீங்க. உன் மோனே என் தங்கச்சியை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு பாப்பறீங்க. என் தங்கச்சி பத்த பிள்ளை என்ன செய்வான்னு கேட்டா பிள்ளை பிறந்துட்டு சாக்கா கேக்கா. என்ன கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஞாபகம் மாதிரி வந்துட்டு போதா? வெளியே போடுவேன்னு சொல்லல, வெளியே போட்டு மிதிப்பேன்னு சொன்ன. உன் மகனே என் தங்கச்சிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியா? எனக்கு என்ன வீடு இல்லையான்னு கேட்க. என்ன மீன்காரி இப்ப மட்டும் நாடகம் போட்டுட்டு இருக்கா? அதத்தான் நானும் கேட்க மீன்காரி. உனக்கு எதுக்கு இப்படி பேதி எடுக்குது இன்னைக்கு? ஆமா, புருஷன் ஒருத்தனை கூட்டு வந்தி, அது யாரு? என்னது புருஷன்? நான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தானே. ஷோ கடவுளே, எதுவுமே தெரியாத மாதிரியே நடிக்கா பாரு. ஏ குழந்தை, நீ தானே பாத்துக்கிட்டே விட சொல்லி தோல. மீன்காரக்கா, நீங்க இன்னைக்கு ஃபுல் மேக்கப்போட வந்திய. நம்ம சென்னை டூருக்கு போகும்போது போட்டு வந்தியில அந்த மாதிரி. அப்புறம் ஓனர் கிட்ட உன் தங்கச்சி என் பிள்ளைட்ட இருந்து பிரிச்சு காட்டியேன்னு சொன்னிய. பிறகு நாகப்பலானி உங்க புருஷன் ஒருத்தர் வந்தாரு. அவர் இல்லக்கா, இவர் வேற ஒரு புருஷர். இவரு நம்ம நிரோஜா மாதிரி மஞ்ச முடி வச்சிருந்தாரு. பாத்தியா குழந்தை, இப்பதான் ஞாபகம் வருது. அவருக்கு அவ்வளவு மரியாதை. ஏ மீன்காரி, உனக்கு எத்தனை புருஷன்? நீ தானே கூட்டிட்டு வந்தா, என்ன பேசலாம்னு உனக்கு தெரியாதா? மீன்காரக்கா அவரு உங்களை நாகப்பள்ளி கூப்பிட்டு நம்ம பையன் இருக்க வீடு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. என்னது தெரிஞ்சு போச்சாவா? சரி, நீயே கூட்டிட்டு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, அங்களுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாவம் அந்த மனுஷன் வாரம் பூரா வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் வாராரு, வந்துட்டு தெரியாமலே பெரியாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு பிசாண்டி? வேற யார் புருஷன்? ஆமா, நாகப்பழ புருஷன், வாழைப்பழம் புருஷன், பப்பாளி பழ புருஷன் கதை விடு. என்ன மீன்காரி, நடிக்கிறியா? இல்ல நடிச்சே தெரிஞ்சு போச்சேன்னு நடிக்கிறியா? சோ, இவ வேற நாகப்பழம் தக்காளி பழம் கடுப்பேத்திட்டு இருக்காளே. ஏ நிரோஜா, இந்த மீன்காரிக்கு என்னாச்சு? முதல்ல நீ பிள்ளை வீட்டு வீட்டுக்கு கிளம்பி வா. இவ உன்னைய பிள்ளை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சு விடுவா. நாகப்பழம் புருஷன் தக்காளி பழம் புருஷன் கிடக்கா. இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் உன்னை தெருவுல இழுத்து போட்டு அடிப்பேன்னு என்கிட்டே சொல்லியா? உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்னால தாங்க முடியாது. முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. என்ன மீன்காரி பேதி இருப்பா? எந்த தங்கச்சிக்கு? எனக்கு எங்க இன்னொரு தங்கச்சி இருக்கா? ஏ குழந்தை, இந்த மீன்காரிக்கு நட்டு கலந்துருச்சுன்னு நினைக்கேன். நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து சேர்த்து விடு. அட மீன்காரி, அப்ப அவளதான் தூக்கிட்டு மிதிப்பேன்னு சொன்னியா? ஒண்ணு இப்பவே தூக்கிட்டு மிதிச்சிரியா இரு. மீன்காரக்கா, நாகப்பழம் யாரு? நீங்க தானே? என்னத்தை காப்பாத்துவோம், காப்பியாத்துவோங்க?
ஓனர் இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம கூட பேசிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, நாகப்பழம் மீன்காரக்காவோட அக்கா. நான் கூட மீன்காரக்கா தான் வேஷம் போட்டு வந்துட்டாவளோன்னு ஏமாந்துட்டேன். இப்பதானே உண்மை தெரியுது. வாங்க ஓனர், போய் காப்பாத்துவோம். ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சிட்டமா, சீக்கிரமா போ. நீராஜாவா மாமியார் தான் அப்படி பேசிட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ பிள்ளை பாத்துக்க, ஜெனிபருக்கு என்ன நடக்குன்னு போய் பாத்துறட்டும். சரிக்கா. நாகப்பழம் நல்லா விசாரிச்சுட்டேன். இந்த வீட்ல தான் 2 பேரும் இருக்காவ. இங்க தான் இருக்காளா? வீட்ல யாரு? வெளிய வாங்க. சூர்யா, சூர்யா. ஏய் சூர்யா. யார் இவங்க? எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு என் புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க? யாரா இருக்கும்? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ? நாகப்பழம், இந்த பொண்ணுதான். யார் நீங்க? எதுக்கு என் புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? நீங்க அவருக்கு தெரிஞ்சவரா? ஆமா, புருஷன், பொல்லாத புருஷன். என்னமோ மரப்படி தாலி கட்டிட்டு வந்த மாதிரிதான். நான் பெத்து உடலனா நீ எல்லாம் புருஷன் சொல்லி உரிமை கொண்டாடுவியோ? என்ன சொல்றீங்க? யார் நீங்க? இங்க பாருமா, நான் சூர்யாவோட அப்பா, இது சூர்யாவோட அம்மா. எங்க பிள்ளை எங்க? அத்தை, மாமா, நல்லா இருக்கீங்களா? யாரடி யார் கத்த? அத்தை, அத்தை வந்துட்டேன். கோவப்படாதீங்க அத்தை. நாங்க உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். உள்ள வாங்கத்த. என் மவன் எங்கடி? எங்க ஒளிச்சு வச்சிருக்கானே? அத்தை, அவர் வெளிய போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. உள்ள வந்து உட்காருங்க அத்தை, நான் காபி போட்டு தரேன். இன்னைக்கு 2 பேரும் எங்க வீட்ல தான் சாப்பிடணும். ஆமா, வா வீடு, வா வீடு. என் பிள்ளைய மயக்கி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வா வீட்டுக்கு வந்து கூப்பிடுறியா? இன்னைக்கு என் பிள்ளைய பிரிச்சு நான் கூட்டிட்டு போறேன்டி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருப்ப? அத்தை, ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணல. நாங்க ஒருத்தர் மனசார லவ் பண்றோம் அத்தை. லவ் பொல்லாத லவ். ஒழுங்கா இருந்து என் பிள்ளைய மயக்கிருக்க. இப்போ அவன் வீட்டு பக்கமே வரதில்ல. ஏமாத்தி என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்க. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நீ பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என் பிள்ளை எங்கடி? அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அத்தை, அவர் வெளிய போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. நீங்க கொஞ்சம் உள்ள வந்து உட்காருங்களா? எல்லாரும் பாக்குறாங்க அத்தை. ஒரு மாதிரி இருக்கு, உள்ள வாங்க. ஆமா, எல்லாரும் பார்த்துட்டாவே நீ மான மரியாதை எல்லாம் போயிட்டு ரொம்ப நாடகம் போடாதடி. என் பிள்ளைய நான் இன்னைக்கு கூட்டிட்டு போறதான் பாறேன். அப்பா, அம்மா, எப்போ வந்தீங்கம்மா? நாங்க வந்தது இருக்கட்டும், இங்க என்ன நடக்குது சூர்யா? என்னது இதெல்லாம்? எம்மா, அது வந்து பேசாதல, பேசாதே. உன் சித்தி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது என் ஈரக்குறையே நின்னு போச்சு. நம்ம பிள்ளைய அப்படி பண்ணிட்டானே, எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே ஓடலல. இதனால தான் வீட்டு பக்கமே வராம இருக்கியோ? அப்பா அம்மா வேண்டாம் நினைச்சிட்ட அப்படிதானே? எம்மா, உள்ள வாங்கம்மா, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நீ ஒண்ணும் சொல்லாண்ட. உன் சித்திகாரி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஒழுங்கு மரியாதையா கிளம்பி எங்க கூட வந்துரு. இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அம்மா, ஏம்மா அப்படி சொல்றீங்க? நான் சொல்றத கேளு சூர்யா. அம்மா பின்னாடி வா. எம்மா, எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா. தெரியும், எனக்கு நடந்தது எல்லாம் தெரியும். இவ உன்னைய மயக்கிட்டானே எனக்கு தெரியும். இல்லனா நீ இப்படி போற பையன் கிடையாது. ஏய், என் மாவனை இழுத்துட்டு வாட்டியா? அத்தை, எதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடச்சே, வாய் மூடி. அத்தையே அத்தை. சூர்யா, வா வீட்டுக்கு போவோனே. எம்மா, உள்ள வாங்கம்மா, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்து பேசலாம் எதுவும் இல்ல. வீட்டுக்கு போவோம், வா. இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா. அப்பா அம்மாட்ட இருந்து பிரிச்சு உன்னைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்கா. எம்மா, நான் தாம்மா இவ்வளவு கல்யாணம் பண்ணேன். சூர்யா, அம்மா பேசும்போது எதுக்கு எப்படி ஏத்து பேசிட்டு இருக்கா? வான்னு சொன்னா எங்க கூட ஒழுங்கா கிளம்பி வா. எப்பா, நீங்களாவது நான் சொல்றது கேளுங்கப்பா. உள்ள வாங்கப்பா. அம்மா, உள்ள வாங்க. முடியாது. இப்போ எங்க கூட உன்னால கிளம்பி வர முடியுமா முடியாதா? அம்மா, வாரேம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கல, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நீ எதுவும் சொல்லாண்டா. சித்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா. இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா பாவம். இவ மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவலாம் ஒரு ஆளுனே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கா. அதுவும் எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம. என்கிட்ட எல்லாம் சொல்லிருந்தா இவளால கல்யாணமே முடிக்க கூடாதுன்னு சொல்லிருப்பேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எம்மா, ஏம்மா ஜெனி அப்படி பேசுறீங்க? சூர்யா, அம்மா சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா? உன்னை வா சொன்னேன். நீ மட்டும் இப்ப எங்க கூட வரையில. நான் உங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டோம். எம்மா, ஏம்மா இப்படி சொல்றீங்க? நான் சொன்ன செய்வேன்னு உனக்கு தெரியாது. அம்மா, கோவப்படாதீங்கம்மா. நீ இப்ப வரல, நான் சொன்னது
ஏம்மா ஜெனியை சேர்த்து கூட்டிட்டு போலாமா? இவன் வரக்கூடாது. நீ என் கூட வா சூர்யா. அம்மா சொல்றாங்கல்ல, வா போவோம் சூர்யா. அம்மா ஜெனிஃபரையும் கூட்டிட்டு போலாமா? எவள நமக்கு வேண்டாம், வா போவோம். ஏங்க ஜெனி, சாரி ஜெனி. வா ஜெனி. ஏங்க 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 நில்லுங்க. சரி தர்மா. சூர்யா எங்கம்மா? எதுக்கு அப்படி அழுதுட்டு இருக்க? அத்தை. என்னாச்சுமா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அத்தை, அவரோட அப்பா அம்மா வந்தாங்க. அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அத்தை. என்னது கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா அத்தை. அவர்தான் இவ்வளவு நாளா இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருக்காருல. நீங்க எதுக்காக அவங்க அப்பா அம்மாட்ட உண்மையை சொன்னீங்க? அவங்க ரொம்ப கோவமா வந்து அவரை மிரட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க அத்தை. பாவம் அவரும் ஒன்னும் சொல்ல முடியாம அவங்க பின்னாடியே போயிட்டாரு. எங்களை பேரிச்சுட்டாங்க அத்தை. நீ அழாதம்மா, பயப்படாத. அதான் அத்தை நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேம்மா. எனக்கு பயமா இருக்கு அத்தை. அவரை அவங்க எப்படி தெரியுமா மிரட்டி கூட்டிட்டு போறாங்க. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட உண்மையை சொன்னீங்க? சூர்யா நம்ம சொல்ல சொன்னா, எப்படியாவது இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க சித்தின்னு அவன் தான் சொன்னான். அத நான் ரொம்ப நாளா சொல்லலாம்னு நினைப்பே முடியாது. முன்ன நேத்து தான் பிளான் போட்டு கொஞ்சம் தெளிவா இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். அதுக்குள்ள எங்க அத்தை இப்படி கிளம்பி வந்து பிள்ளைய கூட்டிட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நான் புரிஞ்சுக்கிடுவான்னு நினைச்சேன். உன்னை மார்மால ஏத்திட்டு வீட்டு கூட்டிட்டு போவான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. இந்த சூர்யா பையனை வேற கூப்பிட்டு பின்னாடியில போயிட்டான். அவரு போக மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா அவங்க தான் நீ வரலன்னா நாங்க செத்து போயிருவோம்னு சொன்னாங்க. அவங்க தான் அவரை மிரட்டி கூட்டிட்டு போறாங்க. எனக்கு பயமா இருக்கு, அவர் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. அது எப்படி பண்ணுவா பெத்த பிள்ளைய? உனக்கு புருஷனா அவளுக்கு மாவன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. மாவனுக்கு நமக்கு தெரியாம கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னு வார்த்தத்துல கூட்டிட்டு போறா, அவ்வளவுதான். அத்தை வாங்க அத்தை, போய் அவரை கூட்டிட்டு வந்துடலாம். உடனே இப்ப பின்னாடியே போனா ரொம்ப கோவப்படுவாமா. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசி பாக்கேன். அவர் இல்லாம நான் எப்படித்தான் இருப்பேன்? என்கிட்ட வாடி வந்து இந்த மாதிரி எங்க அக்கா வந்திருக்கான்னு சொல்ல வேண்டியதானே நீ? எதுக்கு அவளை பார்த்து பேசிட்டு இங்கேயே முழிச்சுக்கிட்டு நின்ன? நான் வந்திருந்தா அவனை கூட்டிட்டு போகாம எப்படியா தடுத்து நிறுத்தி இருப்பேன். என்னைய மீறி கூட்டிட்டு போக விட்டுருக்க மாட்டேன். அத்தை அவங்க திடீர்னு வந்து கோவமா பேசினாங்களா, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. நானும் எப்படியா சமாதானமா பேசலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவங்க கோவத்தை விடவே இல்லை, கோவமாவே பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் இவர் வெளியே போயிருந்தாரு, இப்பதான் வந்தாரு. வான்னு கூப்பிட்டாங்களா, வரமாட்டேன்னு சொன்னாரா, மிரட்டி இழுத்துட்டு போறாங்க ரெண்டு பேரும். எனக்கு பயமா இருக்குதே. எனக்கு வேற யார் இருக்கா? நான் எப்படி ஒத்தையில இந்த வீட்டுல இருப்பேன்? எவ்வளவு ஜெனிபர் என்னாச்சு? ஏம்பளை இப்படி அழுதுட்டு இருக்கா? அம்மா அந்த நாகப்பழமா மாம்பழமா வந்துச்சா? ஓ குழந்தை, நான் என்ன பழ வியாபாரியமா பாத்துட்டு இருக்கேன். நானே வார்த்தத்துல இருக்க, நீ வேற என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு. என்ன வர்த்தம், என்னாச்சு, என்ன பிரச்சனை? என் புருஷனை அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப ஜெனிபர் நானே அவியல தான் கேட்டேன். என்னது, உன் புருஷனை இவள கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாக்கா, அவங்க ரெண்டு பேரும் வந்து என் புருஷனை கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. உன்னை வாவானி இழுத்துட்டு வந்தானே அந்த பியாதியர் பையனுக்கு பின்னாடி போன, அவரை மிரட்டி கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. ஆமா, மிரட்டி கூட்டானே உன் புருஷன் ஓடிடுவான். பச்சை பிள்ளை, ஒண்ணுமே தெரியாதவனுக்கு. எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணானா? என்ன பதில் சொல்ல முடியலையா? வானரு பிள்ளை கஷ்டத்துல இருக்கு. வானரு மேல மேல அவளுக்கு வாலி தர மாதிரி பேசுறீங்களே, எதுக்கு எதுக்கு எதுக்கு? நல்லா கேளு மீன்காரி. கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சே இப்ப விட்டுட்டு போயிட்டான். வானரு நான் இங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு அவியதான கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாவே. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் தங்கச்சி எப்படி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சியா அதே மாதிரி தான் இவளுக்கும் பண்ணிருக்கா. நீ ரொம்ப நடிக்காத மீன்காரி. இங்க பார், இப்ப என்ன பண்ணி ஏது பண்ணி அவன் இங்க வரணும். இல்லன்னு வச்சுக்க, நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. வானரு எதுக்கு இப்படி சொல்றீங்க? நான் என்ன செய்யறது வானரு? எங்க அக்கா ரொம்ப கோவக்காரி. யார் அந்த நாகப்பழம் தானே? ஜூஸ் போட்டு போட சொல்லி வைய மாட்டேன். இங்க பாரு மீன்காரி, இவ ரெண்டு பேர் காதலுக்கு துணை பண்ணது நீதான். நானே எங்க சித்தியை எல்லாரும் கண்டிச்சு தான் பார்த்தேன். உன்னோட புல் சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இப்போ அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுத்தூர்ல நின்னுட்டு இருக்கா. இதுக்கோ நீ தான் பொறுப்பேத்திட்டு அவனை கூட்டிட்டு வரணும். இல்லன்னு வச்சுக்க, நீ என் வீட்டுல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். எக்கா, அத்தை பாவம்க்கா.
சை பாய் மூடு. உனக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணக்கு வந்தேல என்னதான் சொல்லணும். என்னமோ அவன் நல்லவன்ட்டு நாங்க பார்த்த மாப்ள வேண்டான்ட்டு போனியே இப்ப என்ன நீ விட்டுருக்க பாரு நீ. நாடு தெருல தவிக்க விட்டுட்டு அப்பா அம்மா தான் முக்கியன்னு பின்னாடி ஓட்டான். காதல் பண்ணி அவள காதல் பையன காதல். இதுக்குதான் அந்த காதல் வேண்டாம் வேண்டாம் நானே தலையில அடிச்சுக்கிறியது. நீ உன்னை பெத்தவி அசிங்க விட்டாலும் பரவாயில்ல அவன் தான் முக்கியன்னு ஓடுனா. ஆனா அவன் நீ வேண்டான்னு உன்னை நடுத்தரில் விட்டுட்டு பெத்தவி பின்னாடி ஓடிட்டான். இப்ப புரியுதா பெத்தவி யாருன்னு? இதுக்கு மேலேயாவது அவனை தலை மொழிகிட்டு அப்பா அம்மா கூட போய் இருக்கக்கு பாரு. அவ உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாவ. இவன் கூட உட்காந்து என்னால கஷ்டப்பட்டு காலம் பூரா கஞ்சி குடிச்சிட்டு கிடக்க முடியாது. நான் இப்பவே உங்க அம்மைக்கு போன பட்டு வர வைக்கேன்.